வசமா மாட்டிக்கிட்டோம். எதுக்கு இப்ப பயப்படுற? நாம மாட்டிக்கிட்டோம், போச்சு. இத கூட உன்னால சமாளிக்க முடியாதா? நாம இனிமே இப்படிதான் மீட் பண்ண போறோம். சோ இப்பல இருந்து சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. விக்ரம், ஐயையோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப பாட்டிக்கிட்டு அசிங்கப்பட போறோம். எல்லாம் உன்னாலதான். என்ன பண்றதுன்னே தெரியலையே. போ, அந்த கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கோ. முடியாது. சீரியஸ்னஸ் புரியாம படுத்தாத பிரீத்தி. போ, போய் ஒளிஞ்சுக்கோ. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் பிரீத்தி, போ. நான் கேட்டது கூட அப்பதான் ஒளிஞ்சுப்பேன். விக்ரம், விக்ரம், கதவை துறையா? பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்தி, போ, போய் ஒளிஞ்சுக்கோ. பாட்டிக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் பிரீத்தி. விக்ரம், ஏன் கதவு திறக்க இவ்வளவு நேரம்? அது வந்து பாட்டி ஒண்ணுல பாட்டி, சும்மா தான் பாட்டி. நான் உள்ள இருக்கேன், அதனால தான் லாக் பண்ணிருக்கேன்னு சொல்லுடா. தூங்கிட்டேன் பாட்டி, தூங்கிட்டேன். அதான். ஓ, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இந்த பாலை குடி. கொடுங்க கொடுங்க, நான் குடிச்சிடுறேன். எல்லாத்தையும் குடிச்சிடாத, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைடா. ஐ லவ் யூ. ஐயோ, என்னப்பா, என்னய்யா எப்ப பார்த்தாலும் மிக்கல் எடுத்துக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன். குடிச்சிருவியா? பாத்து குடிப்பா. என்ன, படுத்துக்கோ. என்ன, தூங்கு. குட் நைட். குட் நைட். குட் நைட். மாட்டிருந்தோம், அவ்வளவுதான். அதான் மாட்டலல்ல. இப்பவாவது நான் கேட்டது கூட. ஓங்கி ஒண்ணு கொடுத்த உன் கண்ணை வீங்கிடும். அவ்வளவு முரட்டுத்தனமாவா கிஸ் பண்ணுவேன்? பேட் பாய். அம்மா தாயே, உன்கிட்ட பேச என்னால ஜெயிக்க முடியாது. ரொம்ப பதட்டமாவே இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் போறியா? சரி, போனா போது, பாவோன்னு விட்டுட்டு போறேன். ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா கொடுக்கணும். ம். I love you. அப்பாவா இருக்குமோ? ஹாய் பிரீத்தி, எப்படி இருக்க? டேய், நீயாடா? நான் அப்பா நினைச்சு பயந்தே போயிட்டேன். நீ எதுக்கு பயப்படுற? நான் தான் அப்பா கிட்ட வேற மாதிரி சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன்ல. இருந்தாலும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. சரி, நீ இப்ப எங்க ஸ்டே பண்ணிருக்க? ஹாஸ்டல்லையா? இல்லடா, விக்ரம் வீட்ல. வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆயிட்ட. சூப்பர்க்கா. அப்ப உங்க பாட்டி மனச மாத்தி உன்னை ஏத்துக்க வச்சிட்டியா? டேய் டேய் டேய், இருடா. இப்பதான் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு. அவ்வளோ ஈஸியாலாம் அவன் பாட்டி மனச மாத்தவே முடியாது. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, ஆனா நான் விட மாட்டேன். எப்படியாவது அவங்க பாட்டியை எங்க காதலுக்கு ஒத்துக்க வச்சிருவேன். அதான் தெரியுமே, நீ நினைச்சா சாதிக்காம விட மாட்டேன்னு. ஆல் தி பெஸ்ட்கா. தேங்க்யூடா. என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அக்கா கிட்டப்பா. அப்படியா? போன கூட. டேய், யாருடா? அப்பாதான்க்கா. ஒரே ஒரு நிமிஷம் இரு, அப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. இந்தாங்கப்பா. டேய், உன் அம்மா அக்காட்ட பேசணும்னு சொன்னா வர சொல்லு. சரிப்பா. ஹாய் பிரீத்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட கிளாஸஸ்லாம்? என்ன கிளாஸ்பா? என்னம்மா எப்படி கேக்குற? கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்க தானே இந்தியா போயிருக்க. ஆமால. நல்லா போயிட்டு இருக்குப்பா, நல்லா போயிட்டு இருக்கு.
நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? கொடுங்க, நானும் பேசுறேன். கொடுங்க. இந்தா. ஹாய் பிரீத்தி. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. டைமிங்க்கு ஒழுங்கா சாப்பிடுறியா? ம் சேஃபா லேடிஸ் ஹாஸ்டல்ல தானடா இருக்க நீ? ஆமாம்மா, சேஃபா தான் இருக்கேன். வெயில்ல சுத்துறதே இல்ல, லேட் நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறதே இல்ல, 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுறேன். போதுமா? ம், வெரி குட். இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. எப்ப கிளாஸ் முடிச்சிட்டு இங்க வர போற? அது எப்படியும் ஒரு 2 months ஆயிடும். முடிஞ்ச உடனே வந்துருவேன். ஓ, போன தம்பி கிட்ட கொடுங்க. சரி, குடுக்கறேன். சிவா, பிரீத்தி உன்கிட்ட பேசணுமா? இதோ வரமா. டேய், அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்க, சொல்லு. டேய், தப்பி தவறி கூட விக்ரம் விஷயத்த வீட்ல சொல்லிடாதடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நீ ஃபர்ஸ்ட் போன வேலையை முடிச்சிட்டு வா, சரியா? ம் அக்கா, மச்சான கேட்டதா சொல்லுக்கா. பாய்க்கா. சரிடா. கண்டிப்பா உன் பாட்டியை நம்ம லவ்வை ஏத்துக்க வச்சு நம்ம லவ்ல நான் ஜெயிச்சு காட்டுனா இல்லையான்னு பாரு. சொல்லுடி, சொல்லவே மாட்டியா? சொல்லு. குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டு சுண்டக்கா, சொல்லு. குட்ட குட்ட சுண்டக்கா, குண்டு குண்டா கத்திரிக்கா. ஏய், உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லி தருது? ஒரு வாட்டி கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியா? ஆ? சொல்லு சொல்லு. குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டு சுண்டக்கா, சொல்லு. ஒழுங்கா சொல்லு. ம். அவளை ஏன் திட்டிட்டு இருக்க? காலையில இருந்து எவ்வளவு வாட்டி சொல்லி தருது? கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேல சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா ஒரு தடவை கூட இன்னும் சரியா சொல்லல. 2 வரி சொல்றதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுறா. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. ஓரல் டெஸ்ட்ல ரைம் சரியா சொன்னதானே மார்க் போடுவாங்க. சரி, திட்டாம கொஞ்சம் அன்பா தான் சொல்லிக் கொடு. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்களே அன்பா சொல்லி கொடுங்க. சொல்றது ஈஸி தான், ஆனா செய்யறது தான் கஷ்டம். புரியுது இல்ல? சொல்லு. ஆண்டி கொடுங்க, நான் சொல்லி தரேன். இல்லம்மா, அவ அடம் பிடிப்பா. பாவம், நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல ஆண்டி, நீங்க கொடுங்க. ம். குட்ட குட்ட கத்திரிக்காய், குண்டு குண்டு சுண்டக்கா. அதத்தாம நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அது அவளுக்கு கொஞ்சம் கூட வரவே மாட்டேங்குது. ஆண்டி, குழந்தைங்களுக்கு இப்படி வாக்கியமா படிக்க சொன்னா வராது. அதுக்குன்னு பாட்டாமா பாடி சொல்லி கொடுக்க முடியும்? ஆமா ஆண்டி, இப்ப நான் சொல்லி கொடுக்கறேன், நீங்க டென்ஷனை விடுங்க. ஏதோ ஒண்ணு, அவ ஒழுங்கா படிச்சா போதும்மா. இங்க பாருங்க குட்டி, நான் பாடுற பாட்டை நீங்க அப்படியே பாடணும், சரியா? சரி. குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டாய் சுண்டக்காய், நெட்டை நெட்டை முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய், சட்டி பானை போலவே தடித்திருக்கும் பரங்கிக்காய், பட்டை போட்ட வெண்டைக்காய், பச்சை நிற பாவற்காய், சொட்டையில் இப்ப நீ ஆடு. குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டாய் சுண்டக்காய், நெட்டை நெட்டை முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய், சட்டி பானை போலவே தடித்திருக்கும் பரங்கிக்காய், வாவ். கல்பனா, இந்த மாதிரி தான் சொல்லி தரணும். அதை விட்டுட்டு குழந்தைய மிரட்டி திட்டி குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. புரிஞ்சுதா? ம், சரிங்க அத்தை.
ரொம்ப அழகா நீ குழந்தையாவே மாறி அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்க. அவ மனசுல ஈஸியா பதிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா. இனிமே நீயே யாழினிக்கு பாடம் சொல்லி கொடுத்துற. ஏம்மா, இதுல ஒண்ணும் உனக்கு சிரமம் இல்லையே? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. குழந்தைங்க கூட நேரம் செலவு பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க கூட இருக்கும்போது நாமளும் குழந்தைங்களா ஆயிடுறோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. நல்லா சொன்னம்மா நீ. யாழினிக்கு இனிமே நீ தான் டீச்சர். ஓகேம்மா. ஓகே. மா, என்னம்மா அவ வந்தனாலே எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அதான் நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லி கொடுத்திருந்தா அத்தை உன்னை பாராட்டி இருந்திருப்பாங்க. நீ என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ற? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதானே. வாய மூடுறீங்களா இல்லையா? இப்படி வா, உட்காரு. நம்ம அடுத்த லைனுக்கு போலாமா? பிரீத்தி, ஏதோ ஒண்ணு பண்ணி இவ்வளவு படிக்க வச்சுட்ட. கொஞ்சம் இரு. இவ்ளோ திமிர் பண்ணிட்டு இருக்கியா நீ? உன்னை எப்படி விரட்டி அடிக்கணும் தெரியும்டி. சார் வணக்கம் சார், வாங்க. பாட்டி இருக்காங்க, சும்மா இருக்க மாட்டியா? ரொம்பதான் பயமுறுத்துற. கிட்டத்தட்ட உன் பாட்டி மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இன்னும் 2 நாள்ல நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் பாரு. அப்ப நீ 2 நாள் ஊருக்கு போறது கன்ஃபார்ம். டிக்கெட் எடுத்து வச்சுக்கோ. பார்க்கலாம் பார்க்கலாம். குட் மார்னிங் மேடம். ஏய், மேடம் புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க போல. பார்க்க வேற ஆளு அம்சமா இருக்கா. சீக்கிரம் அவன் உன் ஆளை கரெக்ட் பண்றதுக்குள்ள நீ உன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடு. சச்சா, விக்ரம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா உன் லவ் அவர்கிட்ட சொல்லிடு. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உட்காருமா. ஆல் தி பெஸ்ட். ஏய், இதுதான் சரியான நேரம். போய் உன் லவ் சொல்லிடு. இருடி, அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் கொடுக்க போறியா? இல்லடி, இன்னைக்கு மணிவாசக சாரோட இந்த டெண்டர் டாக்குமெண்ட் ஃபைல அவர் கண்டிப்பா பாப்பாரு. அதுக்குள்ள இத மறைச்சு வச்சா அவர் ஃபைல் திறக்கும் போது அவரே புரிஞ்சுப்பாரு. அப்ப உடனே இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் வை. சார், ஃபைல். சார் சொல்லுங்க செல்வம். மேடம் உங்களை மீட்டிங் ஹாலுக்கு வர சொன்னாங்க சார். ஓகே. ஏய், ஃபைல் மேடம் ரூம் போகுது. தொலைஞ்ச நீ. இந்த மாதிரி ஏடா கூடமா நடந்துடக்கூடாதுதான் நான் என் பேரே போடல. பொதுவா யார் வந்தா தெரியும், நான் மாட்ட மாட்டேன். சார், நீங்க கேட்ட ஃபைல் சார். இதான் மேடம் நம்ம ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். இந்த டெண்டர் மட்டும் நம்ம கிடைச்சதுன்னா 200 crore ப்ராஃபிட்டா கிடைக்கும்.
செல்வம், இந்த ஃபைலை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த? மணிவாசன் சார் தான் ஃபைலை ரெடி பண்ணாரு. இன்னைக்கு லீவுங்கிறதுனால நேத்தே ஃபைலை ரெடி பண்ணி விக்ரம் சாரோட டேபிள்ல வச்சுட்டாரு. அதைத்தான் மேடம் நான் எடுத்துட்டு வந்தேன். மேனேஜர், அந்த லெட்டர் கொடுங்க. இது என்ன ஆபீஸா இல்ல பார்க்கா? லவ் லெட்டர் ஃபைல்ல வச்சு அனுப்பிச்சிருக்கீங்க. என் பேரனை லவ் பண்ற அளவுக்கு இந்த ஆபீஸ்ல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார் இந்த வேலையை பண்ணது சொல்லுங்க. மரியாதையா ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது. நானா கண்டுபிடிச்சேன், பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியா. பாட்டி யாரோ தெரியத்தனமா பண்ணிட்டாங்க பாட்டி, விட்டுருங்களேன். ஏய் விக்ரம், உனக்கு நல்லா தெரியும்ல என் பேத்தி கிருபா. அவ உன்கிட்ட க்ளோஸா நடந்துகிட்டதுக்கே நான் என்ன தண்டனை கொடுத்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் கல்யாண விஷயத்துல யாரு குறுக்க வந்தாலும் நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். மேனேஜர் மேடம், சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து இந்த ஃபைல யார் அந்த லெட்டரை வச்சாங்கன்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், நான் தான் மேடம். வேலைக்கு சேர்ந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பேரனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றியா? ஏய், என்ன கேரக்டர் நீ? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ இங்க இருக்க கூடாது. மேனேஜர் மேடம், இவளை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஓகே. இவளுக்கு செட்டில்மெண்டா 3 மாச சேலரியை செட்டில் பண்ணுங்க. ஓகே மேடம். சாரி மேடம், ஏதோ ஆசையில் அப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ் மேடம், வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் எனக்கு கிடைக்காது மேடம். ப்ளீஸ் மேடம். ஏய், நீ ₹1,00,000 திருடி இருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா நீ செஞ்சது மன்னிக்க முடியாத துரோகம். என் பேரனை லவ் பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. நான் அப்படி என்ன மேடம் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன்? அவரை பார்த்த, பிடிச்சிருந்தது, ப்ரப்போஸ் பண்ண. இந்த மனசுக்கு அவர் எம்டி அது இதெல்லாம் தெரியல. அதுக்கு கொலை பண்ண ரேஞ்சுக்கு பேசுறீங்க? உங்க பேர் என்ன? யாரும் லவ் பண்ணவே கூடாதா? அவர் என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாரு? ஆமாண்டே, அவனுக்கு யாரும் லவ் பண்ண கூடாதுதான். விக்ரமோட கல்யாணம் என் கனவு. அது நான் நினைச்சபடி நான் பார்த்த பொண்ணோட தான் நடக்கும். அதுவும் அரேஞ்ச் மேரேஜா தான் இருக்கும். அதுக்கு இடையோட யாரு வந்தாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏய், ஓடி வெளியில போங்கறல. யாரும் உங்க பேரை என்ன லவ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. சரி, உங்க பேரை யாரையாச்சும் லவ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? விக்ரம் அப்படி பண்ண மாட்டான். சப்போஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. வாயடிச்சு அப்படியே நிக்கிறீங்க. செத்துடுவேன்.